சமோசே சூட்டா சமோசே வணக்கம்பா. இப்போ சமோசா விக்கிறோம்ல, இந்த சமோசா மாதிரியே பல பேரோட வாழ்க்கை வேற வேற மாதிரி போயினுக்குது. வெளியே பார்க்கவும் ஒரு கலர்ல இருக்குது, உள்ள பார்த்தா ஒரு கலர்ல இருக்குது. அந்த ஸ்டஃபிங் எடுத்து பார்த்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கியா ஒரு டேஸ்டா இருக்கும். அது கூட வச்சு சாப்பிட்டோன்னா ஒரு டேஸ்டா இருக்கும். சில இடத்துல சரியா பொரிக்காததுனால அது நல்லாவே இல்லாம போயிடும். இது என்ன மேட்ருனா, வெளியில பாக்குறதுக்கு ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயங்கள். என்ன சில மேட்ருலாம் பெருசா இருக்கும், பயங்கரமா இருக்குதுன்ற மாதிரி இருக்கும். சில இடத்துல நல்லாவும் இருக்கும். அதை நீ சரியா சமைக்கல, உள்ள இருக்கிறது வெளியே இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சரியா சமைக்கலன்னு வச்சுக்கியா நாசமா போயிடும். வயிறு வலியத்துக்கு ஃபுட் பாய்சன்ல உசுரே போயிடும். அப்படி ஒரு மேட்ரு. பதவிக்காக உசுரே விட்ட ஒரு புள்ளைய பத்தி தான்ப்பா சொல்ல வந்து. என்ன மேட்ருன்னு கேக்குறியா? ஐயோ, நான் அந்த புள்ள என்ன ஆச்சு என்னன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலே கிடக்குதான்ப்பா. நான் என்ன சொல்றேன் கேளா. இப்போ இந்த அஜிதான்னு ஒரு புள்ள தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்குது. நம்ம அண்ணன் புதுசா கட்சி தொடங்கினார்ல, டிவிகே, தமிழக வெற்றி கழகம்ட்டு. இவர் தொடங்குனதுல இருந்து கட்சி ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு வழி நத்தினுக்கிறாரு. அங்கங்க ஆர்ப்பரிப்பு போராட்டம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் போலீஸ் கையை பிடிச்சி கடிக்கிறது, நூதனமான போராட்டங்கள்லாம் இவங்க எல்லாம் நத்தின்னு இருந்தாங்க. இதெல்லாம் ஓகே, மாநாடு இதெல்லாம் ஓகே. இதுக்காக உழைச்சவெல்லாம் இருக்காங்கல்ல. புஷி ஆனந்த் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காகவே நான் போய் தாவே இணையணும்னு நான் நினைச்சேன். இன்னி வரைக்கும் போய் சேரலன்னு வச்சுக்கலாம். உறுப்பினர் கார்டு வேணுமா, அதுக்கு நமக்கு ஆடியோல இதுல போன்ல பில் பண்ண தெரியல, அதனால தான் நம்ம இன்னும் பண்ணாம இருக்கிறோம். புஷி ஆனந்த் ஒரு வார்த்தை சொன்னாப்ல, அந்த வார்த்தைக்காக தான் நான் சேரணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப சேரணுமா வேணாமான்னு தான் இருக்குது. என்ன கதைன்னா, எவன் சைக்கிள்ல போய் போஸ்டர் ஓட்டுறானோ கொடி கட்டுறானோ அவனுக்கு தான் பதவி அப்படின்னு நம்ம புஷி ஆனந்த் அண்ணே சொல்லியிருந்தா அப்படி. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தூத்துக்குடியில அஜித்தான்ற புள்ள, நீங்க மத்த கட்சிக்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், தமிழ்நாட்டுக்கு மொத்தம் ஒரு 40 மாவட்டம் 38 சரியா நம்ம படிக்கிறதுனால நமக்கு தெரியலப்பா, இத்தனை மாவட்டங்கள் இருக்குது. ஆனா டிவிகேக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 120 மாவட்டங்கள், தொகுதிக்கு ஒரு மாவட்டம். மாவட்ட செயலாளர் போட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர். மற்ற கட்சிகள் அப்படி வச்சிருப்பாங்க. சென்னையின் மாதிரியான பெரிய நகரங்களுக்கு தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை இப்படி பிரிச்சு அதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டு வச்சிருப்பாங்க. இது வழக்கம். அப்படி இருந்து அப்படி இப்படின்னு பார்த்தா கூட நம்ம தமிழ்நாட்டுல 120 மாவட்டம் போகுமான்னு பெரிய சந்தேகமா இருக்கு. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டிவிக்கே உள்ள 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு போட்டு வச்சுக்கிறாங்க. எனக்கு பதவி கொடு, எனக்கு பதவி கொடு, எனக்கு பதவி கொடு, எனக்கு பதவி கொடுன்னு சுத்தி சுத்தி ஆளு எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவ்வளவு பேர் உழைச்சிருக்காங்க. ஆனா ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த அடிமட்டத்துல உழைச்சவங்க எல்லாம் தாண்டி பணம் படைத்தவர்கள் அனைவரும் உள்ள வராங்க. புது கட்சி, நம்ம எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம், இல்ல சம்பாரிச்சிடலாம் அப்படின்ட்டு உள்ள வராங்க. இப்படி வந்ததுக்கு அப்புறம் இந்த அடிமட்டத்துல உழைச்சான்ல, அந்த மாதிரியான பல ஆட்கள் இந்த புள்ள மாதிரி பாவலா போறாங்க. பல இடத்துல பதவிகள் வேற மாதிரி எல்லாம் பயன்படுத்தப்படுது. காசுக்காக பதவி போதா. இவங்க தான் சொல்றாங்கோ நாங்கெல்லாம் ஊழலை ஒழிச்சிருவோம் அப்படின்ட்டு. உள்ளுக்கிற ஊழலே என்ன கதைன்னு தெரியாம இருக்குது. இதுக்கு இடையில நம்ம அண்ணன் மேல அப்படி ஒரு பெருங்கோபம் வர்றதுக்கு, இல்ல அவர் பண்ணது நியாயம் சொல்றதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, உள்ள கட்சி பணிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவர் கிளம்பி வீட்டுக்கு போலான்னு வராருங்கோ விஜய் அண்ணன். வர்றப்ப அந்த புள்ள எனக்கு ஏன் பதவி கொடுக்கலன்னு கேட்கறதுக்கோசம் வருதுங்க. பவுன்சஸ் வச்சு பிரிச்சு போடுறாங்க. ஆனா அந்த புள்ள குறுக்க வந்து நின்றுச்சு எல்லாத்தையும் மீறி. அந்த புள்ளையோட வலிவு பாருங்க. அந்த அஜித் என்ன பண்ணிச்சு, வந்து நின்றுச்சு. கார் அடிச்சு விட்டு ஏத்துறாரு. இது என்ன சினிமாவா இது? அந்த புள்ள அப்படியே ரோப்பு கட்டி இழுக்கிறதுக்கு. இப்போ இந்த புள்ள மறிச்சு நிக்குது, காரை விட்டு ஏத்துறீங்க. எங்கன்னா இது நடக்குமா? எந்த அரசியல் தலைவர்னா இது செய்வாரா? அட, அரசியல் தலைவர் உடையா தெரியாம ஆக்சிடென்ட் நடக்கிறதா, மனுஷன் மேல கார் விட்டு அடிக்கிறதோ லாரி விட்டு அடிக்கிறதோ? நீ தெரிஞ்ச, அதுவும் கட்சியாலு இதுல பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பேரு வேற, எங்கன்னா நியாயமாகுதா உனக்கு? இதுக்கும் காரணம் இன்னொரு கட்சி, ஆளும் கட்சி தான் சதி பண்ணுச்சுன்னு சொன்னீங்கனாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பாத்துக்குங்க. இப்போ இங்க என்ன முக்கியமா நம்ம பாக்கணும்னா, அந்த புள்ள 7 வருஷமா என்னது விஜயோட மக்கள் மன்ற அந்த இயக்கம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து உழைச்சுக்கிட்டே வருது. இப்ப இங்க வந்து புக்கா கொட்டுது. நம்ம எல்லாம் பேப்பருக்கு பிற வச்சு எழுதுலாம் காட்டுவோம், பிடிஎஃப் போட்டு வச்சிருப்போம். அந்த புள்ள புக்கா எடுத்துட்டு வந்து கொடுத்து, நான் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிர்வாகிகள் மொத்த பேரும் வந்து கொட்டுறாங்க. அப்ப உழைச்ச பிள்ளைக்கு நீங்க சீட்டு கொடுக்க மாட்டீங்க. சரி, அது மறிச்சு கேக்குது, எனக்கு எப்படியாச்சும் நியாயம் கொடுங்கன்னு கேக்குது, அதுக்கும் கொடுக்க, அதையும் நின்று கேட்க மாட்டீங்க, கார் விட்டு ஏத்திட்டு போவீங்க. ஆனா இன்னைக்கு
டப்புன்னு பிளைட்ல கிளம்பி மலேசியா போவீங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு சினிமா மேல பற்று இருக்குது, மக்கள் மேல பற்று இல்ல, உங்களுக்காக உழைக்கிறவங்க மேல பற்று கிடையாது. அந்த புள்ளைக்கு எவ்வளவு தைரியம் பாத்துங்க. நீங்க அந்த புள்ளைய திமுக சதின்னு சொல்லவே முடியாது. அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா எதிர்த்து நின்னு சொல்லுது. அந்த தொகுதியில ஒரு டிஎம்கேவோட எம்பி இருக்கிறாங்க. நான் அவங்களை எதிர்த்து அவங்களுக்கு நிகரா நான் வேலை செய்வேன். ஜெயிச்சிருவான்லாம் கணிப்பு தானே அது. ஆனா அவங்களுக்கு நிகரா நான் வேலை செய்வேன், கட்சியில அவ்வளவு வேலை செய்வேன் அந்த புள்ள ஸ்ட்ராங்கா சொல்லுது. அங்க இருக்கிற எம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மாவையும் நமக்கு கேள்வி கேட்கணும் தான் தோணும் இந்த இடத்துல. ஆனா இந்த இடத்துல அது பாவமா கிடக்குதுன்றதுனால கேட்க தோணல. அங்க ஆப்போசிட்ல இருக்குது யாருன்னு பாருங்க, நம்ம கலிமொழி அம்மாங்க. அந்த அம்மாவுடைய ஸ்பீச்சே நமக்கு ஆல்ரெடி அங்க பார்லிமெண்ட்ல போய் என்ன மாதிரி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க விவகாரம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பத்தி ஒண்ணு முக்கியமா சொல்லணும், கனிமொழி அம்மா பத்தி ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட்டுப்புற கலைஞர்களுக்காக ஒரு குரல் அந்த இடத்துல ஒலிக்கும் அப்படின்னா, இந்த தமிழகத்துக்குள்ள ஒலிக்கும் அப்படின்னா, அது முக்கியமான குரலா மாண்புமிகு கனிமொழி அவர்களுடைய குரலும் இருக்கதான் செய்யும். அதை எந்த இடத்துலயுமே தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. இப்பேற்பட்ட ஒருத்தவங்களை எதிர்த்து அவங்க நிக்கிறாங்க, அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன்னு அவங்க சொல்றாங்கன்னா, அதுக்கு எவ்வளவு பெரிய தில்லு வேணும். நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும். இவங்க இவ்வளவு நல்லது செய்வாங்கன்னா அதுக்கு மேல நான் நல்லது செய்யறதுக்கு வந்தீங்களோ இல்லையோ அதெல்லாம் அதுக்கப்புறம். இன்னொன்னு, அந்த புள்ள மீனவ புள்ளையா. நம்ம கிட்ட ஒருத்தர் இந்த இன்டர்வியூ எல்லாம் கொடுக்கும் போது சொல்றாருங்க, மீனவ சமுதாயம் சேர்ந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, நெஞ்சில பச்சை குத்தி வச்சுக்கிறாங்க ஒரு பேரெல்லாம். சுறாபத்துல என்ன மாதிரி பேசினாரு, சினிமாலே நின்னவரு இங்க நிக்க மாட்டாரா, சர்க்கார் படத்துல நானும் மீனவன்டா சொன்னவர் தாங்க, காரு விட்டு ஏத்துறாருங்கோ, காரு விட்டு என்ன பண்றதுன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. புஷி ஆனந்த் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, பின்னாடி கேட்டு வழியா எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த புள்ள என்ன பண்ணுது, முன்னாடியே உட்காந்து போராட்டம் பண்ணுது. அந்த இடத்துலயே அங்கேயே உட்காந்து போராட்டம் பண்ணுது. நிர்மல் குமார பேசுறா. அப்படி அவரு என்ன பண்றாரு, வாமா எதுனால நம்ம தலைவர்கிட்ட பேசிக்கலாம், விஜய் கிட்ட பேசிக்கலாம், பேசி நம்ம சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு இவரு சொல்றாருங்க. அது ஒரு பக்கம் இருக்குதுங்க. ஆனா எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, ஒரு டைம் இந்த திருவள்ளூர் மாவட்ட கிழக்கு செயலர் மாவட்ட செயலரை மாத்துங்க அப்படின்னு போராட்டம் பண்ணாங்க ஆபீஸ் உள்ளே. இன்னொரு பக்கம் அந்த எனக்கு டிக்கெட்டை மாத்தி கொடுத்துட்டேன்னு கிறிஸ்துமஸ் விழால. இப்போ இந்த அஜிதா புள்ள இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையை உட்கட்சி பூசலையே நீங்க சரி செய்யாம இருக்கிறீங்களே, இங்கேயே நீங்க பெண்களுக்கு நியாயம் தராம இருக்கீங்களே, நீங்க எப்படி நீங்க எப்படி வெளியில எல்லா இடத்துலயும் குரல் கொடுத்துருவீங்க, எல்லா இடத்துலயும் பேசிருவீங்க? இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு மலேசியால ஜனநாயகன் படம் முக்கியம். அது ஒரு பக்கம் கமிட்மெண்ட் இருந்தாலும் அது இருக்கட்டும், வச்சுக்குங்களேன். இப்போ இதை சரி செய்யணும். இந்த புள்ள இவ்வளவு வேலை செஞ்சிருக்குது, இந்த புள்ளைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. 7 வருஷம் ஒரு பக்கம் வேலை செஞ்சிருக்குது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்க, அது நான் அடிப்படையில என்ன சொல்றாங்கன்னா, எல்லா இடத்துலயும் எல்லா தொகுதிகள்லயும் விஜயோட முகம் வச்சது மட்டுமே போட்டியிட போறத சொல்றீங்களே, அப்படிதானே எல்லா இடத்துலயும் சொல்லணும் வர, அப்படி சொன்னீங்களே, இப்போ இங்க ஜாதியின் அடிப்படையில இந்த மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்படுது, என்ன கதை அப்படின்னு அந்த புள்ள கேக்குதுங்க. மீனவ சமுதாய பெண் என்றதுனாலேயே அந்த புள்ளைய ஒதுக்கி வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க இந்த பிரிவினையெல்லாம் அவர் கேட்க மாட்டாரு. சரி, நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா கேட்பாருன்னு பார்த்தா திருப்பரங்குன்றத்துக்கு வாய் திறக்க மாட்டாரு. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த அவங்க வழிபடுற இடங்களை எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருக்காங்க, அதையும் கேட்க மாட்டாரு. அதுக்கு கண்டன அறிக்கை கூட விட மாட்டாரு. ஆனா இவர் தான் நாளையே தமிழ்நாடு இவர் வந்தாருன்னா எல்லாத்தையும் ஒழிச்சிருவாரு. இப்படி எல்லாமே இவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. நமக்கு தகவல் வருது, பேசுறோம். இந்த உள்ள இருக்கிற சலசலப்பே தீக்காத மனுஷன் என்ன தீக்க போறாருன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஐயா, நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது என்னன்னு வச்சுக்கீங்களேன், முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிறதே சரி பண்ணுங்க, அப்புறம் இங்க வெளியே மத்ததெல்லாம் சரி பண்ணலாம். ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அது இருக்கிற எல்லா சண்டையும், மற்ற கட்சியெல்லாம் சண்டையே வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பங்காளி பைத்தளி சண்டைலாம் ஏகப்பட்டது போய் நிக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் மாத்திரம் தானே நீங்க வந்தீங்க. இப்ப வந்த இடத்துல உள்ளுக்குள்ள நடக்கிற பிரச்சனையே நீங்க கேட்கல அப்படின்றதான் நமக்கு இருக்கிற பெரிய கேள்விங்க. நீங்க கட்சி ஆரம்பிக்கிறீங்க, எல்லாத்தையும் பண்றீங்க, ஓகே.
உள்ள இருக்கிறத முதல்ல சரி பண்ணுங்க. அதெல்லாம் முதல்ல கத்துக்கணும் வாங்க. நீங்க எப்படி ஒரு புது டைரக்டருக்கு டக்குன்னு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களோ அதே மாதிரிதான் டக்குன்னு வாய்ப்பு கிடைச்சிடாது. எல்லாத்தையும் பழகுங்க. எத்தனை பேர் சாவடிக்க போறீங்கன்னு தெரியல இன்னமும். விஜய் ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தகாதுன்னு பல பேருக்கு தெரிஞ்சாலும் பல ஆக்சிடென்ட்கள் இருந்தாலும் இதை கண்டுக்காம எதை பத்தியுமே எடுத்துக்காம இருக்கிற அவர் இருக்காரு இல்லைங்க. ஏன்னா கரூர் சம்பவம் பாத்தீங்க, அதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு எல்லாத்துக்கும் தரேன்னு சொன்னாரு. ஆனா உடனுக்குடனே அதை சந்திக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த மாதிரியான உடனுக்குடனே காணாத ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்னா எங்களால அவரை தலைவரா எதிர்க்க முடியாது. கொலையாளின்னு சொன்னாலும் அது எந்த விதத்திலயும் தப்பு இல்லைங்க. நாளை பின்ன யாருன்னா என்னை வந்து அடிச்சுங்க, எனக்கு ஏதாச்சும் ஆச்சு விஜய் ரசிகர்கள் வச்சுக்குங்க. அது காரணமோ திமுக நீங்க சொன்னாலும் சொல்லுவீங்க, நாங்க எதுவும் சொல்லலீங்க பாத்துங்க. சமோசே நான் வர்ற சமோசே சூடா சமோசே.